வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியினால் 3 நாடுகளுக்கான இலங்கையின் புதிய உயர்ஸ்தானிகர் மற்றும் 2 தூதுவர்கள் நியமனம். கிளிநொச்சியில் யுவதி கொலை சம்பவத்தின் சந்தேக நபரான சிவில் பாதுகாப்பு படைவீரருக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியல். டிக்கோயா போர்டேஸ் தோட்டத்தில் குளவி கொட்டுக்கு இலக்கான 18 தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் 3 நாடுகளுக்கான இலங்கையின் புதிய உயர்ஸ்தானிகர் ஒருவரும் தூதுவர்கள் 2 நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக சேவையாற்றிய பிரசாத் காரியவசம் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டது. வெளிவிவகார அமைச்சின் முன்னாள் செயலாளரான கருணாதிலக அமுனுகம ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை மத்திய கலாச்சார நிதியத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமான பேராசிரியர் சுதர்சன் செனிவிரத்ன இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்தது. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அவர்கள் தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி புன்னை நீராவி பகுதியில் யுவதி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபரான சிவில் பாதுகாப்பு படைவீரரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் சி சிவசுப்பிரமணியம் முன்னிலையில் சந்தேக நபர் இன்று காலை ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்தளை பகுதியை சேர்ந்த 28 வயதான யுவதி ஒருவர் கிளிநொச்சி புன்னை நீராவி பகுதி நிகழ்ச்சிலிருந்து கழுத்தில் வெட்டுக்காயங்களோடு சடலமாக 4 தினங்களுக்கு முன்னர் மீட்கப்பட்டிருந்தார். இவர் சந்தேக நபருடன் கொண்டிருந்த காதல் தொடர்பினால் கற்பமுற்றிருந்தார் எனவும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தும் நோக்கில் கிளிநொச்சி சென்றிருந்ததாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. அத்துடன் சம்பவ இடத்துக்கு அருகில் அமைந்துள்ள சிவில் பாதுகாப்பு படை முகாமில் சேவையாற்றி வந்த வீரர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்ததுடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கத்தியொன்றையும் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். டிக்கோயா போர்டேஸ் தோட்டத்தில் தொழிலாளர்கள் சிலர் குளவி கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இதில் காயமடைந்த 18 பேர் தற்போது டிக்கோயா கிழங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் கூறினார். அனுமதிக்கப்பட்டவர்களில் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 12 பெண்களும் 6 ஆண்களும் அடங்குவதாக வைத்தியசாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த சிலரே குளவி கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். பெரிய வெள்ளிக்கிழமையாகிய இன்று கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகின்றனர். இயேசு கிறிஸ்து தனது இன்னுயிரை உலக மக்களின் பாவங்களுக்காக இது போன்றதொரு நாளிலேயே தியாகம் செய்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டியவராய் கிறிஸ்து தம்மை சிலுவை மரணம் வரை தாழ்த்தினார் என பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. சிலுவை மரணம் என்பது அந்த காலத்தில் மிக கொடியதும் இழிவானதுமாக கருதப்பட்டது. இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்னர் தமது 12 சீடர்களுடனும் யூதர்களின் பண்டிகையான பாஸ்காவை நினைவு கூர்ந்தார். ஆரம்பம் முதலே இயேசுவின் மேல் வெறுப்பு கொண்டிருந்த பரிசேயர், சதுசேயர் என்ற பிரிவினர் அவரை கொலை செய்ய சந்தர்ப்பம் தேடி வந்தனர். தமது மரணம் தொடர்பில் அறிந்திருந்த இயேசு கெத்சமனே என்னும் இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் தமது சீடர்களில் ஒருவனான யூதாஸ் காரியோத்துவினால் 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டிக் கொடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கொல்கத்தா என்னும் மலையில் இயேசு கிறிஸ்து 2 கல்வர்களுக்கு மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட சந்தர்ப்பத்திலும் பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார். சகல வேதனைகளையும் சகித்த இயேசு இறுதியில் பிதாவே, இதோ என் ஆவியை உம் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் என கூறி தமது இன்னுயிரை நீத்தார். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை என்ற வேதவசனம் இவ்வாறு நிறைவேறியது.
மனுபுத்திரனாய் மண்ணில் உருவெடுத்த இயேசு பிரானின் சிலுவைப்பாடுகளை நினைவு கூறும் வகையில் நாட்டின் பல தேவாலயங்களிலும் தியான வழிபாடுகள் நடத்தப்பட்டன. புனித நாளான பெரிய வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்திலும் தியான நிகழ்வுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி புனித நிக்கலஸ் தேவாலயத்தில் திருச்சிலுவை பாதை தியான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அருட்பணி மகிமைதாஸ் ஆண்டனி தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டு இயேசுவின் திருப்பாடுகளை நினைவு கூர்ந்தனர். இந்த நினைவு கூறலின் போது 14 நிலைகளில் தியானம் நிகழ்த்தப்பட்டது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் பெரிய வெள்ளி தியான நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் பல பக்தர்கள் கலந்து கொண்டு இயேசுவின் உன்னத தியாகத்தை உருக்கத்துடன் நினைவு கூர்ந்தனர். கிளிநொச்சி தென்னிந்திய திருச்சபை, முருகண்டி தென்னிந்திய திருச்சபை மற்றும் கிளிநொச்சி ஆங்கிலிக்கன் திருச்சபைகளில் பெரிய வெள்ளி தியான நிகழ்வுகள் இடம்பெற்றன. நாட்டில் வருடாந்தம் உயிரிழக்கும் யானைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வருடாந்தம் மனிதர்களின் செயற்பாடு காரணமாக சுமார் 250 யானைகள் உயிரிழப்பதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் HD ரத்நாயக்க தெரிவித்தார். ஆயினும் கடந்த வருடம் இந்த எண்ணிக்கையை 208 குறைக்க முடிந்துள்ளதாக அவர் கூறினார். சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துடன் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கைகள் மூலமாக உயிரிழக்கும் யானைகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை யானைகளை பாதுகாப்பதற்காக அனைத்து மக்களினதும் ஒத்துழைப்பு முக்கியமானது என வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் காமினி விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த யானைகள் வீடுகள் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்தும் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் மக்கள் தொடர்ந்தும் அசௌகரியங்களுக்குள்ளாகி வருகின்றனர். பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவில் கடந்த 3 நாட்களுக்குள் காட்டு யானைகள் சுமார் 8 வீடுகளை சேதப்படுத்தியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். 6 மணியோட இந்த யானை கேட்டாலே வருது. யானை வெளி போட்டிருக்காங்க. யானை வெளி உடைச்சிட்டு வரல, கேட்டாலாம் வருது. கேட்டுக்கு பாதுகாப்பு போட்டா அதால யானை வர தடுக்கும். கச்சக்கொடி சுவாமிமலை கிராமத்தில் 2 வீடுகளை காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. அத்துடன் செவிலியாமடு கிராமத்தில் உள்ள 6 வீடுகள் காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன. நான் போய் என்ன பாவுல நான் பண்ணதுல வந்தேன் என்ன விரைச்சி வந்தீங்க நான் பார்த்தேன். நீ ஒரு நாள் விரைச்சி என்ன தொடர்ந்து பிடிச்சாகும். அது நான் விட்டுதான் மாறினேன். வீடுகளை மாத்திரமன்றி பயன் தரும் மரங்கள் மற்றும் சொத்துக்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்துவதாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். மக்களின் வாழ்வாதாரத்திலும் வாழ்விலும் குளங்கள் வகிக்கும் பங்கு முக்கியமானது. முந்தையன் கட்டு குளத்து நீரை பயன்படுத்துவதில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. வடமாகாணம் முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கின்றது முத்தையன் கட்டுக்குளம். முத்தையன் கட்டு, கனகரத்தினபுரம், கணேசபுரம், முத்து விநாயகர்புரம், கட்சலைமடு உள்ளிட்ட 12 கிராமங்களுக்கான விவசாய நடவடிக்கைகளுக்குரிய நீர் இந்த குளத்திலிருந்தே பெறப்படுகின்றது. குளத்தின் நீர்ப்பாசன கால்வாய்கள் திருத்தப்படாமல் உள்ளமையினால் சுமார் 100கணக்கான விவசாய நிலங்கள் தரிசாக காணப்படுகின்றன. முத்தையன் நீரை நம்பியே நாங்கள் விவசாயம் செய்யறாங்க. தோட்டமோ நெல்லோ செய்யற இடங்கள்ல நீர் வளம் வெறது குறைவாக இருக்கிறபடியால் காடு மாடு வழியே தான் தண்ணி போவதொழிய வாய்க்காலில் வெறதில்லை. ஆனா இதுகளை ஒத்துழைச்சி எங்களுக்கு இந்த வாய்க்கால்களை திருத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கால்வாய்கள் கடந்த 40 வருடங்களாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பருவமழை பொய்த்து கடுமையான வறட்சி நிலவி வரும் நிலையில் இந்த குளத்திலிருந்து வெளியேறும் நீரை உரிய வகையில் பயன்படுத்த முடியாமல் நீர் விரயமாவதாகவும் விவசாயிகள் ஆதங்கப்படுகின்றனர். தண்ணி அங்க திறந்தோடனே இங்க வாரையில தண்ணி அன்னுக்கு காட்டு தான் பாயிரம் தண்ணி போக்க கணக்க நிலப்பரப்பு கலந்தும் பாய்க்கால் சிற்பரவில்லாத நிலங்கள் பயிரோடு செய்ய நிலைமையில இருக்குது. முத்தையன் கட்டுக்குளத்தின் கால்வாய்களை புனரமைத்து தமது விவசாய நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுக்க சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பிரதேச மக்களின் எதிர்பார்ப்பாகும். மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் கோடை காலத்துக்கு உகந்த வெள்ளரி செய்கையில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வெப்பத்தை தணிக்கும் சிறந்த பல வகைகளில் ஒன்றாக வெள்ளரி விளங்குகின்றது. இந்த வெள்ளரி செய்கையில் மட்டக்களப்பு கிரான் குள விவசாயிகள் அதிக ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். கிரான் குளத்தில் மாத்திரமல்லாது கரடியனாறு, வாகரை மற்றும் கொக்கட்டிச்சோலை போன்ற பிரதேசங்களிலும் பரவலாக வெள்ளரி செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பிரதேசங்களில் 43 ஹெக்டேர் நிலப்பரப்பில் வெள்ளரி பல செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் தற்போது அறுவடை காலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
எனினும் இம்முறை வறட்சி நிலவியதால் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இம்முறை உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக வெள்ளரி செய்கையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெள்ளரி செய்கைக்கு அரசாங்கம் மானியமான அடிப்படையில் உதவிகள் செய்தால் மேல் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உழவு காலத்துக்கு இருந்து நாங்கள் பயிற்சியை மேற்கொண்டு வந்த காலம் தொடக்கம் இன்னும் எந்த விதமான உதவிகளை நாங்கள் பெறவில்லை, ஊக்குவிக்கவும் இல்லை. அரசாங்கம் இதற்கான நிவாரணம் வழங்கும் பட்சத்தில் வெள்ளரி செய்கையை சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடியும் என உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். மானிய விலையில் உரம் மற்றும் நீரரிக்கும் இயந்திரங்கள் என்பவற்றை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மனிதாபிமான நடவடிக்கையின் போது தாய் நாட்டிற்காக போராடி ஊனமுற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக நிதி திரட்டும் வகையில் கண்காட்சி ஒன்றை நடத்த இலங்கை ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த கண்காட்சி எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி குருநாகல் வெலகெதர மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியின் ஊடாக ராணுவத்தின் ஒவ்வொரு பிரிவுகள் தொடர்பிலும் பொதுமக்களுக்கு அறிய தருவதே இதன் முக்கிய நோக்கமாகும். தற்போது யுத்தம் இல்லாத காரணத்தினால் ராணுவ வீரர்களின் திறமைகளை மக்களுக்கு காண்பிப்பதற்கு எண்ணியுள்ளோம். யாழ்ப்பாணம் மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டதை விடவும் புதிய விடயங்கள் சேர்த்துக் கொள்ள நாம் எதிர்பார்த்துள்ளோம். எனவே மக்களுக்கு இது புதியதொரு அனுபவமாக அமையும்.